இருக்கிறார், அவர் தான் எழுதினார். ஓகே சார், நான் பார்த்துட்டேன், பெயிண்டர் மணி தான் எழுதினாரு. இல்ல கம்ப்யூட்டர் ஜி அப்படி சொல்றது இல்ல. ஓகே, திருவள்ளுவர் தான் கம்ப்யூட்டர் சொல்றாரு. ஓகே, இப்போ தானிக்கு தீனி தீனிக்கு தனி ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்திருக்கு. திருவள்ளுவர். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க தெளிவா சொல்லிடுங்க, திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். சொல்லுங்க. திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். இன்னொரு தடவை சொல்லுங்க. திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். ஓகே, இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் என்ன எழுதினார்? ஏ மொய் எழுதினார், டி லீவ் லெட்டர் எழுதினார், சி திருக்குறள் எழுதினார், 4 ஸ்ரீராம ஜெயம் உட்கார்ந்து எழுதினார். இது முன்ன கேட்ட கொஸ்டினை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது வேண்டாம், அசிங்கமா கேட்கணும். ஏன்டா ஒரு சின்ன பாயிண்ட கேட்டா தெரியும் திருவள்ளுவர் என்ன எழுதினார்னு. உனக்கு முந்தின கேள்வியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். திருவள்ளுவர், திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இப்போ சொல்லுங்க, திருவள்ளுவர் என்ன எழுதினார்? மொய் எழுதினார். முடியல. ஓகே, எனிவே மொய் எழுதினார். மொய். எங்கெல்லாம் மொய் எழுதினார்? அவர் கூட நான் கல்யாணத்துக்கு எங்கேயுமே போகல சார். ஓகே சரி, கம்ப்யூட்டர் ஜி லாக் மொய் எழுதினார். மொய் எழுதினார் என்பது மிக மிக தவறான பதில். இப்போ உங்கள்கிட்ட வெறும் 1 பைசா தான் இருக்குது. இந்த 1 பைசா வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் இந்த 1 பைசா வச்சுட்டு பேங்க்ல போட்டு வட்டிக்கு விட்டு உட்கார்ந்து சாப்பிடும் சார். உட்கார்ந்து சாப்பிடுவியா? ஆமா சார். ஆள் இருந்தா தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். எழுதுறாங்க பார்ப்போம். அடுத்து வருபவர் மிஸ்டர் புளியாங்கோட்டை. வாங்க மிஸ்டர் புளியாங்கோட்டை, வாங்க 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 மிஸ்டர் புளியாங்கோட்டை, வாங்க 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 வாங்க. ஓகே புளியாங்கோட்டை, இப்படி சுடுறது எப்படி சார் உட்காருது? டேய், ஹாட் சீட்னா சுடத்தண்டா செய்யும். அதான் அடுப்பு வச்சு கொஞ்சம் கனகனன்னு வச்சிருக்கிறோம். ஹாட் சீட்டா? டேய் என்னடா பண்ற? டேய் ஹாட் சீட்னு சொன்னீங்கல்ல, அதான் ஆஃப் ஆயில் போட்டு தெம்ப பதில் சொல்றதுக்கு. டேய் ஓட்ட வெறும் முட்டை தான் இருக்கு. ஏன்டா ஆசிட் வச்ச முட்டையே இருக்குமா? மோனை மூஞ்சில அடிச்சேன்னு வை. ஓகே சார். ஓகே, ஏற்கனவே மூஞ்சி அப்படிதான். சரி ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கான நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு சயின்டிஸ்ட். ஓ சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்னா என்ன? சயின்டிஸ்ட் ஆஃப் டு சயின்டிஸ்ட். ஓ லூசா நீ? ஓகே ஓகே. ஸோ சயின்டிஸ்ட்னா உங்க தொழில் வந்து ஆராய்ச்சி இல்லையா? இப்பதான் சார் உள்ள வந்து அதுக்குள்ள ஆராய்ச்சிங்கிறீங்க. டேய், நீ சயின்டிஸ்ட்னா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பேன்னு பார்த்தா மணி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு என்னைய கலாய்க்கு. அது கண்டுபிடிச்சிருக்கேன் சார். என்ன கண்டுபிடிச்சிருக்க? ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ராக்கெட்டு? குருவி மார்க் ராக்கெட். என்னது குருவி மார்க் ராக்கெட்டா? டேய், ஏதோ ஆரியப்பட்டா அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பா, குருவி மார்க் ராக்கெட்டா? ஆமா சார். போன தீபாவளி அன்னைக்கு என் தம்பி விட்டு ராக்கெட்டு எங்க விழுந்துன்னு எங்க ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஆனா அது ஐயர் வீட்டு மாடியில தான் விழுந்து. நான் தான் சார் கண்டுபிடிச்சேன். டேய், சும்மா அந்த நமத்து போன பட்டாசெல்லாம் எடுத்து வந்துக்கிட்டு நீ பில்டப் கொடுக்குறியா? ஓகே, எனிவே நம்ம கேள்விக்கு போகலாம். ஓகே சார். உங்களுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி தெரியுமா? யார் சார்? அவர் தான் முதல்ல நிலாவுக்கு போனவர். ஓகே ஓகே சரி, அதை வச்சு தான் ஒரு கேள்வி. நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனார்? சார் அவர் எங்க போகணும் என்கிட்ட சொல்லிட்டே போல சார். நான் பதில சொல்லிக்கிறேன். ஏ 1க்கு போனார், பி டாய்லெட் போனார், சி மூனுக்கு போனார், டி சினிமாவுக்கு போனார். அவர் போகும்போது உன்ட்ட சொல்லிட்டு போறா? உங்ககிட்ட மாடியில குடித்தனம் இருக்காரு, உன்ட்ட சாவியை கூட்டி சொல்லிட்டு போறா? வேற ஈஸியான கொஸ்டின் இது இல்லையா சார்? ஓகே சொல்லுங்க, அவர் எங்க போனார்? 1க்கு போனார். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அவர் போகும்போது நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், அவர் போகும்போது கதவு பூட்டு போவார்ல. ஓகே சரி வேண்டாம், அவரு கதவு பூட்டு போறதுனால 1க்கு போனாரா 2க்கு போனாருன்னு தெரியல. 2த்தையும் சேர்த்து 3க்கு போனார். சி 3க்கு போனார். ஓ, நீல் ஆம்ஸ்ட்ராங் 3க்கு போனார். ஓகே 3க்கு போனார். ஓகே 3க்கு போனார் என்பது சரியான பதில். சரியான பதில். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மாடு எப்படி கத்தும்? ஏ அம்மா, பி பெரியம்மா, சி ஐயோ அம்மா, டி மனோரமா. சார் காமெடி மாடா இருந்தா மனோரமான்னு கத்தம், ரொம்ப பாசமான மாடா இருந்தா அம்மானு கத்தம், அம்மா இல்லாம பெரியம்மா வளர்த்துன மாடா இருந்தா பெரியம்மானு கத்தம். இந்த மாடு அம்மாடு தான் சார் கத்துச்சு. ஏன்டா மாடுக்கு இத்தனை மாடுலேஷன்ல கத்தி காட்டுவா நீ? எரும மாடு. இப்போ ஒன்னே அடிச்சா சரி வரும். ஓகே, இத்துடன் ப்ரோக்ராம் நிறைவேறுகிறது. தேங்க்யூ.